Okay, அடுத்தபடியாக we are going to learn about the span of attention. See the board, span of attention. கவனத்தினுடைய அளவு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையா? லைஃப் ஸ்பேன் கூட சொல்லுவாங்க. வாழ்க்கையினுடைய ஒரு அளவு இருக்கும். இவ்வளோ இப்போ பிறக்கிறாரு, அப்புறம் இந்த வயசுல இறந்துருவாரு, ஒரு லிமிட்டேஷன். அது போல நம்முடைய அந்த கவனத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். அந்த அட்டென்ஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். The span of attention refers to the amount of information an individual can focus on and the process at a given moment, typically limited to about 7 to 8 items. அதாவது ஒரு 7 விஷயம் இல்லை ஒரு 8 விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் அட்டென்ஷன் அதை கேட்க முடியும். ஒருவேளை 9வது விஷயம் சொல்லும் பொழுது அவரால் அதை கவனத்துல வைக்க முடியாது. பிகாஸ் ஹிஸ் லிமிடேஷன் இஸ் தட்ஸ் ஆல். சில வேலை இப்படி செய்வோம். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நீங்க கடைக்கு அனுப்பி ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். 5 பொருள் ஓரலாவே சொல்லுங்க, டே அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் சரின்னு போவான். கடைக்கு போயிட்டு வாங்கும் பொழுது அவன் 5 பொருள் வாங்க மாட்டான். கண்டிப்பா ஒன்றை மறந்துட்டு வந்துடுவான். திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம கேட்போம், இன்னொன்னு எங்கிறப்ப ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லுவான். அப்போ அந்த பிள்ளைனுடைய லிமிடேஷன் அவ்வளவுதான். சில பிள்ளைகளுடைய நாலேஜ் நல்லா இருக்கும், புத்தி குறும்பு நல்லா இருக்கும். அவன் 15 சொன்னா கூட மறக்காம வாங்கிட்டு வந்துடுவான். எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சில வேளை நாம எழுதிக்கும். சில பேனை எடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், we can write in the palm. இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கோம். சில டைரியில் வச்சுக்குவாங்க, சில நோட்ல இல்லை செல்போன்ல ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகமான விஷயங்களை நம்மளால அதை ஞாபகத்தில் வைக்க முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் தி ஸ்பேன். That is called the span. கவனத்தின் அளவு என்பது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கவனம் செலுத்தி ரொம்ப விஷயங்களை அவன் மனதில் வைத்திருக்க முடியாது. So that is called the span. In this we can see the 5 examples. ஒரு 5 உதாரணங்களை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு நான் நினைக்கிறேன். Okay, the first one, entertainment. Okay, the explanation for entertainment. பொழுதுபோக்குக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Entertainment is any activity that holds the people attention because it is fun. ஒரு பொழுதுபோக்க சில வேளைகள்ல முழுசா அவங்களை கவர்ந்துரும். அதுல 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இல்லை, 20 பாயிண்ட் இருந்தா கூட அவன் மனதில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். காரணம் என்னன்னா அது ரொம்ப தமாஷா போயிட்டு இருக்கும். அது பொழுதுபோக்கு விஷயமா ரொம்ப சுவாரஸ்யமா அதை கவனிச்சுட்டு இருப்பார். அதனால என்னன்னா ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த விளக்கம். Entertainment is any activity that holds people's attention because it is a fun. பொழுதுபோக்கு என்பது மக்களுடைய கவனத்தை அப்படியே ஈர்க்கிற எந்த ஒரு விஷயம். அதனால எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது வேடிக்கையாக இருக்கிறனால அப்படியே அவங்க அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். They can totally observe all the things in the mind. The second example, motivation. அதாவது நோக்கப்படுத்துறது இல்லைன்னா அவனை உந்தி தள்ளுற ஒரு விஷயம். The motivation is a desire to perform a task and reach a goal. This increases. மறுபடியும் கவனிங்க, motivation is a desire to perform a task. ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை ஒரு வேளை நம்ம சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கு அவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்போம். உந்துதல் என்பது ஒரு பணியை செய்ய அல்லது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையை அவனுக்கு அதிகரிக்கும். For example, as a teacher, we will do the motivation classes for the exam writers. What will be the motivation speech? We should boost the students, motivate the students or the exam writers to score high marks. We should give inspiration in our speech. நம்முடைய பேச்சில் அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு ஈர்ப்பையும் கொடுத்தாதான் எப்படியாவது இதுல அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளாக எழும்பும். So that is called the motivation. Okay, let us go for the third example, self-discipline, சுய ஒழுக்கம். Self-discipline is the ability to push yourself to do what is required to reach the information overloaded. சுய ஒழுக்கம் என்பது தகவல் சுமை அடைய தேவையானதை செய்ய அப்படியே தள்ளி செல்லுகிற ஒரு திறமை. அதாவது அந்த கோலை நம்ம ரீச் பண்ணி ஆகும், அந்த இடத்துக்கு மாணவன் நம்ம கொண்டு போய் ஆகும்.
அப்ப அது அவனுக்கு கொஞ்சம் லோடா தான் இருக்கு, ஓவர் பேர்டனா இருக்கு. இருந்தாலும் அவனை நம்ம அப்படியே மோட்டிவேட் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவனை அப்படியே புஷ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்து. தட் இஸ் த கிரேட் ஜாப் ஆஃப் அ டீச்சர். அப்படி இல்லைன்னா அவன் விலகி போயிடுவான், என்னால முடியாதுன்னு ரிட்டர்ன் ஆகிடுவான், அப்ஸ்டைன் பாதியில நின்று போயிடுவான். ஸோ இந்த சைக்காலஜி we can think about this. It is a self discipline. When you give the self discipline in your student's life, சுய ஒழுக்கத்தை அவனுக்கு நீங்க கொடுத்த பிறகு ஒழுக்கமா அந்த காரியங்களை செய்வான். ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத விட அந்த செல்ஃப் டிசிப்ளினா சிஸ்டமேட்டிக்கா அந்த வேலையை செய்து அந்த கோலை ரீச் பண்றதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, let us think about the fourth example. Information overload is a term for an individual who is exposed. தகவல் ஓவர்லோட் என்பது அதிக பாரம் எடுக்கும் ஒரு நபரை குறிக்கும் ஒரு சொல். அதிக பாரம் எடுத்து அவன் அதை ரிஸ்க் எடுத்து செய்ய வைக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது மாத்திரம் இல்லை, ஆல்சோ த ஸ்டூடெண்ட் ஷுட் டேக் த ரிஸ்க் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், as a mother, if you are giving the snacks, a risk for your child, it's very good, but the same time you should teach your child to take the risk also. ரொம்ப சிரமம் எடுத்து ஒரு வேலையை பாரம் எடுத்து ஓவர்லோடா இருந்தாலும் அது செய்து முடிக்கிறதான அந்த பக்குவத்தை, அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த உற்சாகத்தை நீங்க என்ன செய்யணும், தூண்டி விட்டு அவனை சக்சஸ் பண்ண வைக்கணும். ஓகே, let us think about the next topic, the sensation of attention. The sensation of attention, கவனத்தினுடைய உணர்வு. the sensation, கவனத்தினுடைய உணர்வு என்ற தலைப்புல நான் பேசுகிறேன். Okay, in psychology, sensation is defined as a process by which our sensory receptors receive and represent environmental stimuli. Can you understand? Here, I will give a Tamil explanation. உளவியலிலே கவன உணர்வு என்பது நமது புலன் ஏற்பிகள் சுற்றுச்சூழல் தூண்டுதல்களை பெற்று செயல்முறையாக வரையறுக்கப்படுகிறது. We should give attention to receive all and everything. அது எல்லாவற்றையும் அவன் தள்ளிவிடாம அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது அந்த கவன உணர்வு. அதை கவனிக்கும்படியா அவனை உணர்த்தும். கவனக்குறைவு இல்லாம நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கவனமா அவன் உள்வாங்கணும். அவனுக்குள்ள ஒரு இன்புட் போயிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம அவனை என்ன செய்யறோம், மோட்டிவேட் பண்றோம். ஓகே, the next one is perception of attention. Perception of attention, புலன் உணர்வு. முதல்ல பார்த்தது கவன உணர்வு, இப்ப பார்க்கிறது புலன் உணர்வு. Perception of the attention. Perception is the process by which the brain organizes, interprets and consciously experiences these sensations. புலன் உணர்வு என்பது மூளை அந்த உணர்வுகளை ஒழுங்கமைத்து அதை விளக்கி உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் செயல்முறையாகும். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இந்த புலன் உணர்வு, the perception of the attention என்பது மூளை இந்த உணர்வுகளை ஒழுங்கமைக்கணும். கேட்டுக்கொண்ட விஷயங்களை நம்முடைய பிரெயின் வந்து கேட்ட அத்தனை டேட்டாஸையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து அதை விளக்கி உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிற ஒரு செயல்முறை தான் புலன் உணர்வு. In English we can say perception of the attention. Okay, the factors related to the perception. The factors related to the perception குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது இந்த உணர்வுங்கிறது அது தொடர்புடைய காரணிகள். இந்த உணர்வுக்கு தொடர்புடைய சில காரணிகளை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். Just pay your attention to listen this. The first one is individual differences. People perceive the same stimulus differently due to variations in the perceptual skills. தனிப்பட்ட ஒரு வேறுபாடுகள், மக்கள் தங்கள் புலன் உணர்வு திறன்களிலே உள்ள மாறுபாடுகளை காரணமாக ஒரே தூண்டுதலை வித்தியாசமாக அவர்கள் உணர்வார்கள். The second one is the context. Context means அந்த சுற்றுச்சூழல், அந்த கட்டத்தில் என்ன நடக்குது. The surrounding environment and the context can significantly influence how stimuli are interpreted. சுற்றியுள்ள சூழலுடைய தூண்டுதல் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பதை கணிசமாய் நாம் அதை பார்க்க வேண்டும்.
அதாவது சூழ்நிலைகள் மூலமாக அவனுக்கு ஒரு இம்பாக்ட் வரணும். எந்த அளவுக்கு அவனுக்கு தூண்டலா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண்டு விழாவில் 2-3 மாணவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த காட்சி அவன் அந்த சூழல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாமும் இப்படி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு இன்ஸ்பிரேஷன் அவனுக்குள்ளாக கொண்டு வந்துடணும். அந்த கட்டம், அந்த சூழல் தான் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஓகே, the next is the past experiences. அதாவது கடந்த கால அனுபவங்கள். Previous experiences shape how individuals perceive new information. முந்தைய அனுபவங்கள் தனிநபர்களுடைய புதிய தகவல்கள் எவ்வாறு உணர்கிறார் என்பதை வடிவமைக்கிறது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. நம்முடைய அனுபவம், முந்தைய அனுபவங்கள், நேற்று அனுபவம், போன வருஷம் நடந்த அனுபவங்கள், ஒருவேளை நம்ம தேர்வு எழுதி ஃபெயில் ஆகியிருக்கலாம், தோல்வியின் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள், சில நஷ்டங்கள் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் கடந்த கால அனுபவங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ணி அது மூலமா நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். The next one is the expectations. Expectations. What are the expectations? எதிர்பார்ப்புகள். What a person expects to see can affect their perception of reality. ஒரு நபர் என்ன பார்க்க எதிர்பார்க்கிறார் என்பது அவருடைய யதார்த்த உணர்வுகளை பாதிக்கலாம். That is the expectations. Okay, let us consider about the concept formation. கருத்து உருவாக்கத்தை பற்றி அடுத்ததாக நம்ம கவனிக்கலாம். The title அடுத்ததாக வருகிறது concept formation, கருத்து உருவாக்கம். Concept formation is psychology, refers to the process by which individuals learn to categorize and classify experience into general rules or classes. உளவியலில் கருத்து உருவாக்கம் என்பது தனி நபர்களுடைய அனுபவங்களை பொதுவான விதிகள் அல்லது வகுப்புகளாக வகைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளும் செயல்முறையாக குறிக்கிறது. That is called the concept formation. Okay. Now we are going to finish our video. At last we are going to see the interesting topic in the Jean-Piaget's cognitive theory. Jean-Piaget's theory. அதாவது ஜீன் பயகட் என்பவருடைய அறிவாற்றல் கோட்பாடுகள். அவர் சொன்னதான அந்த சைக்காலஜிஸ்ட், அந்த உளவியல் நிபுணருடைய அறிவாற்றல் கோட்பாடுகள் என்னென்பதை அவர் விளக்கி கொடுக்கிறார். அது நம்ம சற்று பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஓகே, அதுல அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லைஃப் ஸ்பேனை குறிச்சு, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறதான விஷயங்கள். ஒன்று த சென்சார் மாடல், அதாவது ஒரு பிறக்கும் பொழுது இருக்கிறதான விஷயங்கள். பர்த் டு 2 years, பிறப்பிலிருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும், 2 வயசு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். That is called this type of theory. We can see that. Okay, let us follow the subject. The motor stage, அதாவது 2-7 வயசு வரைக்கும் children begin to use language and think symbolically, but their thinking is still intuitive and egocentric. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால் உணர்வு நிலை, செயல்நிலை. அதாவது சென்சிட்டிவ், சென்சார், உணர்வு நிலை அல்லது செயல்நிலையாக இருக்கும். அதாவது பிறந்திலிருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறது என்றால் உணர்தல் மூலமாக, பிறகு செயல்நிலை மூலமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது. ஓகே, the second point is pre-operational stage. அதாவது முந்தைய செயல்நிலை, pre-operational stage, 2 வயசுலிருந்து 7 வயது வரைக்கும். இதுக்கு முந்தின குறிப்பு நம்ம பார்த்தது பிறந்திலிருந்து 2 வயது வரைக்கும். இப்போ நாம pre-operational ஸ்டேஜில் 2லிருந்து 7 வயது வரைக்கும் பார்க்க போகிறோம். Children begin to use language and think symbolically. அதாவது குழந்தைகள் அதனுடைய மொழியை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மழலை மொழி என்று சொல்லலாம் இல்லையா? பிள்ளைகள் அப்படியே குழந்தைத்தனமா சைல்டிஷா பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, யோசிக்கவும் செய்வாங்க. பட் த திங்கிங் இஸ் ஸ்டில் எகோசென்ட்ரிக். அந்த பிள்ளைகள் பேச்சில் அதை நம்ம பார்க்கலாம், உணர்ந்து பேசுவார்கள், உள்ளுணர்வு சார்ந்த தன்முனைப்பு கொண்டதாகவும் இருக்கும். இது அந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். The first one is sensor motor stage. The second one is pre-operational stage. Third one is concrete operational stage.
அதாவது 7லிருந்து 11 வயசு வரைக்கும் நாம் அதை the concrete operational stage என்று சொல்லலாம். Children start to think logically about concrete events and understand the concept of conservation. அதாவது உறுதியாக பற்றிக் கொள்வதான ஒரு நிலை. கான்கிரீட்னாலே கட்டடத்தை கான்கிரீட் பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுபோல பிள்ளைகள் சில கருத்துக்களை மட்டும் கேட்கும் பொழுது அதை அவங்க பிடித்து கொண்டு ரொம்ப உறுதியாகுதல் இருப்பார்கள். That is called the concrete operational stage. Okay, the fourth one is formal operational stage. 12 வயசுலேருந்து அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறது, அதாவது அடலசென்ட், இந்த யூத் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது முறையான ஒரு செயல்நிலை. பியர்கெட்ஸ் தியரி இதை காட்டுகிறது. Now we are thinking about the Jean Piaget's theory. அவருடைய தியரியில் சொன்ன அந்த 4 குறிப்புகளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளுகிறது அவசியமா இருக்கிறது. திரும்ப உங்களுக்கு நான் அதை ரீகால் பண்ணி தர்றேன். அவர் சொன்னதான அந்த தியரியில 4 பாயிண்ட்ஸ், அதாவது பிறப்பிலிருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜை சென்சார் மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 2லிருந்து 7 வயது வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 7லிருந்து 11 வயசு இருக்கிறத கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 12 வயசுலேருந்து அதுக்கு மேல் சில வயது செல்லும் பொழுது அதை ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முறையான ஒரு செயல்நிலை என்று சொல்லலாம். Okay, at last we are going to think about the Bruner's cognitive theory. Bruner's அறிவாற்றல் கோட்பாடு குறித்து நான் பார்க்க போகிறோம். I will give a definition. Just incline your ear to hear this definition. Bruner's theory of cognitive development emphasizes that children construct knowledge through active experience and their environment. குழந்தைகள் நம்மை பார்த்து இல்லை சூழ்நிலைகளை பார்த்து அவங்களுடைய நாலேஜை பில்ட் பண்ணிக்குவாங்க. He proposed that cognitive development occurs in a spiritual fashion, where children revise concepts at increasing levels of complexity. Bruner identified 3 models of representation. One is enactive, that is action-based. Another was iconic, image-based, and symbolic, language-based, highlighting the importance of culture and language in learning. The approach also emphasizes scaffolding. குழந்தைகள் தங்கள் சூழல் உண்டான செயலில் உள்ள அனுபவங்கள் மூலமாய் அறிவை உருவாக்கி கொள்கிறார்கள். 3 பிரதிநித்துவ அல்லது உருவமைப்பு முறைகளை இந்த ப்ரூனர்ஸ் தியரியில நம்ம படிக்க முடியும். What are the 3 important things? செயலற்ற அல்லது செயல் சார்ந்த ஒரு சூழ்நிலை, படம் அல்லது பொம்மைகள் பார்த்து கற்றுக்கொள்கிறது, குறியீட்டு மொழி சார்ந்தவை ஆகும். அதாவது 3 விதமான உருவமைப்பு முறைகள் என்னவென்றால், செயலை பார்த்து ஒருத்தர் செயல்படுகிறத பார்த்து அதை கற்றுக்கொள்கிறாங்க குழந்தை. 2வது ஒரு படம் இல்லை பொம்மை வைத்து கதை சொல்லும் பொழுது அது மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். 3வது ஒரு குறி அம்புகள் இல்லை சிக்னல்ஸ் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து கற்றுக்கொள்கிறதான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, at last we are going to think about the Bruner's implications to the teachers. Bruner's தியரி நம்ம படிச்சிட்டோம். அடுத்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கிறதான உட்புறவைகள் என்ன, அவங்க இந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும் பொழுது என்ன மாதிரி உட்குறிப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து லாஸ்டா அவர் கொடுத்ததான கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். Let us consider the 7 points. Instruction must be appropriate to the level of the learners. அதாவது கற்பவர்களுடைய நிலைக்கு ஏற்ப அறிவுறுத்தல் இருக்க வேண்டும். 3ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு டீச் பண்றோம் என்றால் அது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லுகிற அளவு கொண்டு போய் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் should be appropriate to the level to the learners. கற்பவருடைய நிலைக்கு ஏற்ப அறிவுறுத்தல் சொல்லுகிறது நல்லது. The second one, revisiting material to enhance knowledge. அறிவை மேம்படுத்த பொருட்களை மீண்டும் பார்வையிடுதல். அந்த பொருட்களை எல்லாம் திரும்ப கொண்டு போய் காட்டி அவங்களுக்கு பார்க்க வைக்கலாம். பை விசுவலைசேஷன், பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். The third one, sequential presentation of material. பொருட்களை தொடர்ச்சியான ஒரு விளக்க காட்சி. Give learners the opportunity to acquire and construct knowledge, transform and transform the learning. பொருட்கள் மூலமாக அவங்களுக்கு தொடக்கமான ஒரு விளக்க காட்சி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு விசுவலைசேஷன் கொடுக்கலாம். Okay, the fourth one, involvement in using prior experiences. முந்தைய அனுபவங்களை பயன்படுத்தி அவங்களை ஈடுபட வைக்கலாம். The fifth one, categorization of new information. புதிய தகவல்களின் வகைப்படுத்தி அவங்களை படிக்க சொல்லலாம்.
The sixth one, scaffolding knowledge. அதாவது சாரம் கட்டும் அறிவு. ஒரு கொத்தனார் வீடு கட்டும் பொழுது முதலாவது பேஸ் மட்டம் போட்டுறாரு, பிறகு முதல் மாடி, இரண்டாவது மாடி என்று கட்டும் பொழுது சாரம் கட்டுவார்கள். மூங்கில்லாம் எடுத்து கொண்டு சாரம் கட்டி பிறகு அது மேலே ஏறி ஏறி கட்டிட்டு போவாங்க. தட் இஸ் கால் த ஸ்கேஃபோல்டிங். ஆங்கிலத்தில் த ஸ்கேஃபோல்டிங் நாலேஜ். கொத்தனாரை போல சாரம் கட்டி கட்டி பிள்ளைகளை நாமளும் ஒரு வீடு கட்டி எழுப்புறது மாதிரி எழுப்புறது ஸ்கேஃபோல்டிங் மெத்தட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு ஒரு சுவர் கட்டுகிறது போல நாம் அந்த டெவலப்மெண்ட் கொடுக்குறது நல்லது. த லாஸ்ட் செவன்த் பாயிண்ட், ப்ரொவைடிங் ஃபீட்பேக் ஃபார் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். உள்ளார்ந்த உந்துலுக்கான கருத்துக்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். தி இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ், கான்செப்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஸ்டோரிஸ், இதையெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம கொண்டு வரணும். Okay, now we are going to conclude this video. At last, usually I will ask questions from the lessons. Okay, today just I want to ask 3 questions from this. The span of attention. What is the span of attention? Give a definition for that. There is a question number 1. And a sensation of attention. கவன உணர்வு. கவன உணர்வை குறித்து நம்ம கேள்விப்பட்டது என்ன, கேட்டது என்ன, அதை குறித்து நீங்க பதில் கொடுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3, we can go for the Jean Piaget's theory. What is the Jean Piaget's theory? சொன்னதான குறிப்புகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3க்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, யூ ஸ்பெண்ட் a lot of time with me. அட்டென்ஷன் குறித்து ஆரம்பத்தில் படித்தோம். அது படித்த பிரகாரமே you paid your attention totally in this class and you shown your cooperation with me to learn the TET psychology subject. Okay, thank you teachers, thank you candidates.